இன்னைக்கு தாய் கலவி படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இட் வாஸ் வெரி 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 நைஸ். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. டைரக்டர் வந்து பெரிய முருகனோட பக்தர் நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்ட் இருந்தது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் ஓட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ராதிகா அம்மா வந்து பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமான எஃபர்ட்ஸ். அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ரொம்ப டைம் எடுத்து கெட்டப் சாதாரணமாக 2-3 ஹவர்ஸ் ஆகும் அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ கெட்டப் போட்டு இந்த மாதிரி நடிச்சிருந்துருக்கு. ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட மூலமா. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ. தாய் கிழவி ராதிகா மேம் சொல்லவே தேவையில்லை. ஒரு நடிப்பு அறிக்கையும் சொல்லலாம். பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிழிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. அதுமாதிரி டேரக்டர் மண் வாசனை மாறாமல் அற்புதமாக பண்ணிட்ட டேரக்டர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன். உண்மையிலே படம் பார்த்து என்ன பேசுன்னு தெரியல. ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ காமெடி, செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ எமோஷனல் காமெடி. வெறும் ஒரு காமெடி படமாக இல்லாமல் எமோஷனலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டர். அண்ட் இந்த படம் வந்து இது மாதிரி கதையை செலக்ட் பண்ணது வந்து சிவகார்த்திகேயன் சார் தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஸ்கிரிப்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த புது டேரக்டருக்கு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பண்ணி கொடுத்துருக்காரு. அற்புதமாக இருக்குது. மொத்த டீமுக்கும் தாய் கிழவியில் நடித்த அத்தனை சிங்கம்புலி அண்ணன், முனிஸ்கான் அண்ட் சரவணன் அண்டு எல்லாருமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை. அல்டிமேட் அண்ட் ராதிகா மேம், கங்க்ராட்ஸ் ஆல் ஹோல் டீம். தேங்க்யூ. உண்மையிலேயே வந்து இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு வயசு கடந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து ஒரு பெரிய லெசன். அவங்க வந்து பொம்பளை சிவாஜியாக வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோட ஆசையை சேர்த்து நான் வந்து என்னுடைய அக்காவா உடன்பிறவா சகோதரியாக நினைக்கிற ராதிகா அம்மாவுக்கு இன்னும் நிறைய 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 படங்கள் நிச்சயமாக இது தேசிய விருது வாங்கும். அவங்களுக்கு நாங்கள் எல்லாருமே உழைப்போம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்காக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ராதிகா அம்மா எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய லைஃப்க்கே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படம் தான் பிளாக்பஸ்டர் ஆகணும். இந்த கதைகள் பிளாக்பஸ்டர் ஆகணும். விஷிங் ராதிமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நேஷனல் அவார்டு. இப்போவே நான் சொல்லிடுறேன். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டருக்கு படத்துக்குள்ள ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாருமே பாலாசங்கர் சார் ஆகட்டும், முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், நம்ம சிங்கப்பூர் சார் ஆகட்டும், எல்லாருமே முத்துக்குமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். அண்ட் முக்கியமாக வந்து எஸ்கே பிரதருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நிறைய குவாலிட்டி படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் இதுவும் வந்துட்டு 100% ஒரு குவாலிட்டியான ஃபிலிம். எல்லாரும் தியேட்டர்ஸ் இப்போ தான் வந்து தாய் கிழவி பார்த்தேன். சச் அ பியூட்டிஃபுல் மூவி. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. லிட்ரலி ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஃபார்மாக வந்துட்டு இது தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எஸ்பெஷலி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். வெரி பியூட்டிஃபுல்லி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக சிரித்து ஒரு நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ் லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்டு எங்கள் அக்கா வந்து ஷி ரிமைண்டட் மீ ஆஃப் மை மதர் அண்ட் மை ஃபாதர். என்ன அழுகே பொறுக்க முடியல. எக்ஸலன்ட் மூவி. 100% பெரிய ஹிட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். ஆமாம், செகண்ட் ஹாஃப் கிழின்னு வச்சுட்டாங்க. டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ராதிகா மேடம் பற்றி வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ரோல் எடுத்தாலும் ஷீ இஸ் டூ குட். அது மட்டும் இல்லை, எப்பவுமே இல்லை, எப்பவுமே நம்ம தமிழகத்தின் பொக்கிஷம் ராதிகா மேடம். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி இட்ஸ் கேம் ஃபார் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு டேரக்டர் முக்கியமாக ஒவ்வொரு கேரக்டரும் டேரக்டர் அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்தில். நாட் ஒன்லி ஃபார் ஃபேமிலி, இண்டிவிஜுவலி ஃபார் மென், ஃபார் லேடிஸ், எல்லாரும் அண்ட் ஈவன் சில்ட்ரன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ குட் பிக்சர் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, தாய் கிழவி மட்டும் கிடையாது, இது தாய் கிழவி 2.0.
அவ்வளோதான் சொல்லும். என்டர்டைன்மெண்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த படம் பார்த்து முடிக்கும்போது நீங்கள் என்னமோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவை அப்போது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த ஒரு மெசேஜோட வெளியே போவாங்க. அவ்வளோதான். எங்ககிட்ட சந்தோஷம் தெரியுது இல்லை, அந்த சந்தோஷம் அப்படியே வெளியே வரும்போது தெரியும். திருப்தியாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ ராதிகாம்மா பாய். தேங்க்யூ ஸ்வீரா. God bless you. God bless you. God bless you. God bless you. I'll call you. இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர்தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசுல அவருடைய பொறுமையும் அவருடைய வழியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகாக ஒரு புதுமையாக சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டிசர்வ் தி பெஸ்ட். நான் இந்தியாவில் வந்து செய்ய போட்டாங்க, இது வேறு படமாக இருக்குது அப்படின்னு. நைஸ் நைஸ். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. சிவா, தேங்க்யூ மேம். Your journey should continue with more strength and success. நாங்கள் அப்புறம் வாங்கப்பா சுத்தம். நீங்கள் பேசுங்க. பிரபு சார் அழுதுகிட்டே இருந்தியா? அழுதியா? சரத் சார் யாராவது பார்த்தீங்களா? அந்த படம் முடிச்சுட்டு டப்பிங் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். அப்படின்ல நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது, மிக எமோஷனலாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நகைச்சுவை இருந்துச்சோ அதான் கடந்து எமோஷனலாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறது, சிறப்பான வாய்ப்புக்கு, இந்த தரமான வாய்ப்புக்கு சிவகுமார் முருகேசன் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நான் அப்புறமா நிறைய பேசுகிறேன். நன்றி. இல்லை இதில் ரிசீவ் ஆகிருந்தேன். ஏஜிஎஸ் எங்க அர்ச்சனை கிளம்பிட்டாங்க போல இருக்கு. யார் சாமி நீங்கள்? யார் சாமி? இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் புருஷன் பொண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்லை. அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படியே. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறோம் இந்த படத்தை, நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன் நெல்லுங்க பிரதர் அப்பயே சொல்லிட்டு, அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ரோக்ரெஸாக ஒரு இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை வந்து ஒரு ஹாஸ்யமாக லைட்டர் வெயினில் கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து ரொம்ப லைட்டர் வெயினில் பண்ணி நெரேட்டிவ் வந்து சொல்லி, தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி a ஸ்பாயிலர். ஏன்னா படம் நேரில் போய் பார்க்கணும் எல்லாரும். நம்மளே கதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம்னு நான் சொல்கிறேன். தோ மை மூவிஸ் ரிலீஸிங் அந்த சேம் டே ஆளி ரிலீஸ் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த அது வந்து ஒரு வித்தியாசமான படம். நான் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டச்சிங் மை ஹார்ட். அன்றைக்கும் நான் வந்து படம் பார்க்கும்போது சிரித்து கொண்டு இருக்கும்போது அழுகே வந்தது. கடைசி காட்சிகளும் சரி, அதுக்கு நடுவில் வந்து பல சீன் இவர்கிட்ட பாடிச்ச சீனும் சரி, எல்லாமே ஒரு உயிரோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது அது என்ன பெரிய வலிக்குதுன்னா, ஒரு தாய் தந்தையுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தாயும் தந்தையும் உடல்நலம் குன்றிய போது அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை அந்த கருத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப அருமையான படம், சிறந்த படம் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸு நீங்கள் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். படம் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு படம் மாதிரி கிடைச்சதுக்கு ரொம்ப சிவமுருகேசன் சார் டைரக்டருக்கும் சிவகார்த்திகேயன் சார் தேங்க்யூ.
சிவகார்த்திகேயன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிளை சிறப்பு ஷோ பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணை பயன்படுத்தி ஒரு அருமையான மெசேஜ் உள்ள ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைகளோட, பெரியவங்களோட, குடும்பமாக போய் எல்லாரும் சேர்த்து பார்க்கலாம். இந்த படம் தயாரித்த எஸ்கே ஃபிலிம்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் பேசிக் ஸ்டுடியோ சுகன் சார் அவர்களுக்கும் மனமான நன்றி. அவர் இந்த படத்தில் பொண்ணை அனைத்து நடிகர்களும் இந்த படம் கண்டிப்பாக நல்ல பேர் வைக்கிறோம், நல்ல பேர் வைக்கிறோம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன். ரொம்ப சின்ன வயசில் ஒரு மெச்சூர்டான ஒரு ரேட்டிங்கோட ஒரு படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு டிஓபி விவேக் இவருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக இவங்க பேரும் இந்த 2 பேருமே கண்டிப்பாக ஒரு பெரிய பேரோடு புகழோடு தமிழ் சினிமா நினைச்சு நிற்பாங்க. நம்பிக்கை, இவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு. முழுக்க நான் பிறந்த மனுஷாருன்னு வந்து வட்டார மொழியில் நடித்தது ஒரு வாய்ப்பு கொடுத்த தம்பி ரொம்ப மன்னிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறோம். அது எல்லாருக்கும் பிடிக்கும். படம் நல்லா படுத்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பங்கள் கொண்டாடுறது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். ஜாலியாக ஒரு எமோஷன்ஸாக இருக்குது. நன்றி. இந்த நேரத்தில் எஸ்கேப் பேஷனுக்கு பேஷன் சொல்லிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுருளின்ற ஒரு ரோல் தாய்க்கிழவியில் ப்ளே பண்ணியிருக்கேன். தாய்க்கிழவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்களை, ரொம்ப பேச தவிர்க்கிற விஷயங்களை, ரொம்ப ரகசியமாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை, ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்க விஷயத்த ரொம்ப முக்கியமாக மேடை போட்டு ஓப்பனாக பேசின மாதிரியான ஒரு படம் தாய்க்கிழவி. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தோஷம் எங்களோட டைரக்டர் சிவாக்காக. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நிச்சயமாக தேட்டர்ஸ் வந்து படம் பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கேரக்டர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் காய்கறி படத்தில் சூனியர் பார்த்தோம். படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பிங் பேசிட்டு நம்ம அடுத்த ஷூட்டிங் போயிட்டோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன், ப்ரீமியர்ஸோட பார்க்குறேன். ஷூட்டிங் நடிக்கும்போது இருந்த காட்சிகள் எல்லாமே வந்து அப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் நகைச்சுவை இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமான எமோஷனலாகவும் இருந்துச்சு நடிக்கும்போது. அது இன்னைக்கு முழு படமாக பார்க்கும்போது இவ்வளோ வந்து வயிறு குழுத சிரிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப புரிந்து எமோட் பண்ணுவது ரொம்ப சில படங்கள்லாம் அதை செய்யும். அப்படியா கிளவி இந்த படம் ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. நடித்ததையும் தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி
மிகச்சிறந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு இல்லை இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அம்மா அப்பாக்களை, நம்ம அப்பா அண்ணாச்சிகளை, தாத்தா பாட்டிகளை, வீட்டு பெரியவங்க எல்லாரையும் ரொம்ப ஞாபகப்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான படம் இது. ரொம்ப சிறந்த ஒரு அரசியலை பேசுகிற படம். எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். நிச்சயமாக அந்த படம் வயிறு குழுங்க சிரிச்சு அப்படியே மனப்பூர்வமாக எப்படி சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலாகவும் ஆகுங்க. கண்டிப்பாக பாருங்கள். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.